சிவாய நம. கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியை போற்றி. இந்த வருடம் 1/5/2024 ஆங்கிலப்படி, தமிழ்ப்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மதியானம் 2:29க்கு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அப்படி ரிஷபராசிக்கு பயிற்சி அடையும் பொழுது கன்னிராசின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு இவ்வளவு நாளாக அட்டமுத்து குரு, இந்த அட்டமுத்து குருன்னு சொல்லக்கூடிய 8இல் குரு இருந்தவர் சந்தான பாக்கியஸ்தான 9ஆம் இடத்துக்கு வராரு. ஒரு வருடமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டமத்தில் குருன்னு சொல்லக்கூடிய குருவால், 8இல் குருன்னு சொல்லக்கூடிய குருவால் படாத பாடு. ஜாதகருடைய நேரத்துக்கு இந்த வருடம் கன்னிராசிக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா குரு பார்க்கின்ற ராசியில் முதல் ராசியாக கன்னிராசியை தான் குரு பார்க்கிறார். ஒரு ராசிக்கும் ஒரு குரு பகவான் ஒரு கட்டத்துக்கு போகும்போது பலன் வேறு. இந்த குரு பகவான் பார்க்கின்ற ராசிகளுக்கு ஒரு பவர் உண்டு. அதே போல் இப்போ கோச்சாரப்படி இந்த வருடம் 5ஆம் பார்வையாக குரு ரிஷப ராசியிலிருந்து இந்த கன்னி ராசியை தான் பார்வையிடுறார். ஜாதகருடைய கிரக நிலைப்படி குரு கன்னிராசியை பார்வையிட்டு இந்த ஜாதகருடைய தைரிய வீரிய இளைய சகோதரின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அதே போல் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு. கடந்த ஒரு வருடப்பட்ட சிரமங்கள் எல்லாம் களையப்பட்டு நல்லபடியாக நல்ல பலன்கள் இந்த ஆண்டு சிறப்பாக கைகூடும். இந்த ஜாதகருடைய கிரகப்படி சனி பகவானும் 5இல் இருந்த சனி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ ஜாதகருடைய நட்சத்திரத்துக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த சனியினுடைய தொந்தரவும் ஜாதகருக்கு குறைஞ்சி, இந்த குருவினுடைய பார்வையும் இந்த ஜாதகருடைய ராசிநாதன் மேலே படுறதுனால வேலைவாய்ப்பில் இருந்தவங்களுக்கு நல்ல உயர்வு, பெரிய மனுஷ ஆதரவு, மூத்தர் பழக்க வழக்கம், நல்ல முன்னேற்றம், சம்பள உயர்வு, பணி உயர்வு, இவருக்கு ஏற்ற மாதிரி உடல்நிலை பிரச்சனைகள், இது எல்லாமே ஜாதகப்படி இந்த ஆண்டு நல்லபடியாக விலகும். இவருடைய தம்பி தங்கைகளுக்கு திருமணம், மங்கள காரியங்கள், வேலைவாய்ப்புகள், வெளிநாடு பயணங்கள், அவங்களுக்குள்ள உறவு பகையாக இருந்ததெல்லாம் சுமூகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு, கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு உண்டு. புத்திர பேரு தடையாக இருந்தவர்களுக்கு இந்த வருடம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஜாதகப்படி பார்க்கையில் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய தடை தாமதங்கள் விலகி, இந்த ஜாதகருடைய கிரகப்படி நீண்ட நாளாக தடையாக இருந்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கு குழந்தை பேர் இந்த ஆண்டு நல்லபடியாக குழந்தை உண்டு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே போல் இந்த கன்னிராசிக்கு 5ஆம் அதிபதியாகப்பட்ட குரு பார்க்கறதுனால இந்த ஜாதகருடைய ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம், அவங்களுக்கு ஜாதகப்படி நல்ல வேலை, வெளிநாடு பயணம், பூர்வீக சம்மந்தப்பட்ட ரொம்ப நாளாக சிக்கல் இழுபறியாக பூர்வீக சொத்து சில இடத்துல அப்படியே ரொம்ப நாளாக பிரித்து கிடைக்காம பிரச்சனைகள்லாம் இந்த ஜாதகருடைய கிரகத்துக்கு எல்லாமே நல்லபடியாக சுமூகமாக முடியும். பூர்வீக இடம் விற்கக்கூடிய வகையில், அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை வாங்கக்கூடிய வகையில் நல்லபடியாக அமையும். ஜாதகருடைய கிரகத்துக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால சந்தான விருத்தி, ஜாதகருடைய கிரகத்துக்கு தகப்பனார் வகை சொத்து, அவங்க சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் சுபகாரியங்கள், இது எல்லாமே இந்த ஆண்டு கைகூடும். பொதுவாக ராசிப்படி ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வகையில் அஸ்தம் ஜாதகப்படி பார்க்கையில் கன்னிராசின்னு சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரம் 3 பாதம், ஜாதகப்படி சித்திரை 2. அப்போ இது ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கும்போது பொது பலன் தானே ஒழிய ரொம்ப பாதிப்புலாம் வராது, பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜனன ஜாதகத்தில் பிறந்த நேரம் தேதிப்படி லக்னப்படி
இன்றைக்கி என்ன திசை நடப்பு, என்ன அவருடைய புத்தி நடப்பு, என்ன அந்தர நடப்பு, அதை வச்சு தான் 90-100% பேசும். இது ஒரு 20-30% தான். அதனால் சில பேர் இந்த ராசிக்கு இந்த வருஷம் அந்த பாதி இது மாதிரி அதிர்ஷ்டம் பயப்படுறோம். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவங்க ஜனன பலாபலன்கள் ஜனன ஜாதகப்படி உண்டு. அதனால் இந்த ஆண்டு பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான ஆண்டு. இவர்கள் குரு பகவானை ஆலங்குடி சென்று வியாழக்கிழமை ஒரு தடவை வணங்கி வரும்பொழுது சிறப்பம்சத்தை கொடுக்கும். சனி பகவான் இந்த ஜாதகருக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டு அந்த ஜாதகருக்கு 7ஆம் பார்வையாக 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுபவரி ஸ்தானத்தை பார்க்குறதுனால வீடு மன நல்ல காரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. மற்ற மாதிரி ஜாதகப்படி 10ஆம் பார்வையாக 8, 9 குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த ஜாதகருடைய கிரக நிலைப்படி பாதிப்பு குறைஞ்சி நல்லபடியாக இருப்பீங்க. சுபம்.